வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு நம்ப முடியாத கதையை பார்க்க போறோம். ரஷ்யால புதுசா கல்யாணம் பண்ண 2 தம்பதிகள் தேனிலவு முடிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு விமானத்துல வராங்க. பயணிக்கிற எல்லாரும் ரொம்ப கவனமா சீட் பெல்ட் எல்லாம் போட்டு வராங்க. ஒரே ஒருத்தியை தவிர, நம்ம கதாநாயகி லாரிசாவை தவிர. சுமார் 5 கிலோமீட்டர் உயரத்துல பறக்கும் போது அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. அங்க இருந்து யாராலையும் தப்பிக்க வாய்ப்பே இல்ல. விமானத்துல பயணிச்ச எல்லாருமே இறந்து போறாங்க, ஒரே ஒருத்தியை தவிர. அது சீட் பெல்ட் கூட போடாம வந்த லாரிசா. என்னங்க, இத கேட்க நம்புற மாதிரி இல்லல, ஆனா இது ரஷ்யால நடந்த ஒரு உண்மை கதை. 5 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து கீழே விழுந்து உயிர் பிழைச்ச ஒரு நம்ப முடியாத உண்மை கதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 2022ல வெளிவந்த தி ஒன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம சேனல்ல பாக்குற பெரும்பான்மையான மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அப்படி பாக்குறவங்கள நிறைய பேர் நாம போற வீடியோஸ் ரொம்ப தனித்துவமா இருக்குன்னு கமெண்ட்ல பாராட்டுறீங்க. அதுக்கு மிக்க நன்றி. கூடவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க போடுற வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். 1981 ரஷ்யா. ரொம்ப பிஸியா இருக்கிற ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. அடுத்து ஃபிளைட் கிளம்புது. எல்லாரும் வேக வேகமா போய் ஏறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் 4 மணி நேரமா அவ விமானத்துக்காக காத்துட்டு இருக்கா. அப்ப ஒரு பைலட் லாரிசா கிட்ட வந்து, நீங்க மாஸ்கோக்கு போறீங்களான்னு கேக்குறான். அதுக்கு லாரிசா இல்லன்னு சொல்றா. உடனே அந்த ஆளு, நான் பிளாக் வெஸ்ட் செக்ல இருந்து கிழக்கு பக்கமா போறேன். பிளைட் காக்பீட்ல இருந்து பார்க்க அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். உனக்கு வேணும்னா சொல்லு, நான் லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்றான். அப்பவே லாரிசாக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் நம்ம கிட்ட கடலை போடுறான்னு. நான் இப்போ மாஸ்கோக்கு போல, ஆனா இதுக்கு முன்னாடி மாஸ்கோ நான் படிச்சிருக்கேன். நானும் நீ போற அதே ரூட்ல தான் போறேன். சின்ன வயசுல அடிக்கடி நான் கனவு கண்டிருக்கேன், ஒரு பைலட்டை காதலிக்கணும், அவன் கூட உலகம் ஃபுல்லா சுத்தணும்னு. ஆனா இப்ப நான் சின்ன பொண்ணு இல்ல, அதனால வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றா. பார்த்தா லாரிசாவோட புருஷன் பின்னாடி தான் நிக்கிறான். இத பார்த்து கடுப்பாகி அந்த பைலட் அங்க இருந்து கிளம்புறான். லாரிசாக்கும் விளாடிமருக்கும் சமீபத்துல தான் கல்யாணம் ஆச்சு. ஏர்போர்ட்ல ஷிஃப்ட் முடிஞ்சு புதுசா ஒரு ஆபீசர் வராரு. இவர் தான் ஏர் டிராபிக்க கண்ட்ரோல் பண்றவரு. பிளைட் 811 ஏன் இன்னும் கிளம்பல, சீக்கிரமா அதை கிளப்புங்கன்னு சொல்றாரு. அந்த பிளைட் போற வழியை செக் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் ரஷ்யா சைனா பார்டர். அவங்க போற வழியில ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கு. அங்க நிறைய போர் விமானங்கள் பறக்கும். அந்த விமானங்கள் எப்ப பறக்கும்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப கூட வேலை செய்யறவங்க கிட்ட இந்த பிளைட் வரப்போகுதுன்னு அந்த மிலிட்டரி பேஸுக்கு சொல்லிட்டேன்னு கேக்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த ஆளை காணோம். சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ஹனிமூனுக்காக வந்தவங்க திரும்ப இப்போ வீட்டுக்கு போறாங்க. 4 மணி நேரம் கழிச்சு கடைசியா அந்த பிளைட் வந்துருச்சு. அப்ப லாரிசா கல்யாண மோதிரத்தை கழட்டி விளாடிமர் கிட்ட கொடுக்குறா. இந்த மோதிரம் ரொம்ப டைட்டா இருக்கு, என்னால இதை போட முடியல, கை ரொம்ப வலிக்குது, அதனால நீயே வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குறா. அப்ப வேகமா ஒரு ஆள் ஓடி வராரு. நல்ல வேலை நான் சீக்கிரம் வந்தேன், இல்லனா இந்த பிளைட்டை நான் விட்டுருப்பேன். இதை விட்டுருந்தா அடுத்த பிளைட்டுக்கு இன்னும் 5 மணி நேரம் ஆகும். நல்ல வேலை நான் வந்துட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு என் குடும்பத்தை பார்க்க போறேன், இதுதான் என்னுடைய மனைவி மகள்னு ரொம்ப சந்தோஷமா கட்டுறாரு. லாரிசாவும் அதுக்கு 4 மணி நேரம் பிளைட் லேட்டா போனதுக்கு உங்களுக்கு நல்லதா போச்சுன்னு கிண்டல் பண்றா. பிளைட்ல எல்லாரும் ஏறாங்க. அப்ப விளாடிமிர் முன்னாடி சீட்டை பிடிக்கிறான். லாரிசா அதுக்கு முன்னாடி ரொம்ப சத்தமா இருக்கு, இங்கே உட்காரலான்னு நடுவுல ஒரு சீட்ல உட்கார்றா. அப்ப பைலட் மைக்ல, நாம போற இடத்துல விமானம் ஷேக் ஆக வாய்ப்பு இருக்கு, அதனால எல்லாரும் பெல்ட் போடுங்கன்னு சொல்றாரு. அப்ப லாரிசா விளாடிமிர் கிட்ட, எனக்கு இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்கு, பெல்ட் போட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால நான் பெல்ட் போடலன்னு சொல்றா. விளாடிமிரும் அதுக்கு, கவலைப்படாத, நான் உன்ன கெட்டியமா பிடிச்சுக்கிறேன், நீ பயப்படாம தூங்குன்னு சொல்றான். ஏர்போர்ட்ல இருந்து ஆபீசர் பைலட்டுக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்த உயரம் எவ்வளவு வேகம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இது 81 நடக்கிற கதை இல்லையா. அப்ப டெக்னாலஜி அந்த அளவுக்கு இல்ல. பிளைட்ல போகும்போது பிளைட் திடீர்னு பயங்கரமா குலுங்க ஆரம்பிக்குது. அதுல அவன் பேக் எல்லாம் கீழே விழுது. இந்த தகவலை ஏர்போர்ட்டுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த ஆபீசர், இப்ப நீங்க 4500 மீட்டர் உயரத்துல பார்க்கறீங்க, இன்னும் 5000 மீட்டருக்கு உயரத்தை அதிகரிக்கன்னு சொல்றாரு. அதனால பைலட்டும் பிளைட்டை மேல திருப்புறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு ஃபைட்டர் ஜெட் கிட்ட பறக்குது. என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது ஒரு வெடி சத்தம் கேக்குது. பார்த்தா பிளைட்டோட முன்பகுதி வெடிச்சிருக்கு. காத்தெல்லாம் பயங்கரமா வீசுது. ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் காத்துல வெளியே வீசப்படுறாங்க. திடீர்னு பிளைட் நில குழஞ்சு 2 ரெக்கையும் வெடிச்சு செதறுது. வேகமா கீழே விழ ஆரம்பிக்குது. லாரிசா சீட் பெல்ட் போடாததால பிளைட்டுக்குள்ள மாத்தி மாத்தி வீசப்படுறா. விளாடிமிர் அவளை கஷ்டப்பட்டு பிடிக்க பாக்குறான். ஆனா அவனால முடியல. எப்படியாச்சும் அவன் கிட்ட போகலான்னு பாக்குறா. அப்ப பிளைட் 2 உடையுது. அவ கண்ணு முன்னாடியே விளாடிமிர் தனியா பறந்து போறான். அவ இருக்கிற பகுதிக்கு 2 பக்கமும் விமானம் உடைஞ்சிருச்சு. வேகமா தரையை நோக்கி கீழே விழுந்துட்டு இருக்கு. அதுல லாரிசா சுத்தி சுத்தி வரா. ஒரு வழியா ஒரு சீட்டை பிடிச்சு அதுல சீட் பெல்ட் போடுறா. அப்ப விமானம் மேகத்தை தாண்டி வருது. பார்த்தா கீழே ஒரு அடர்ந்த காடு இருக்கு. பல கிலோமீட்டர் வேகத்துல அந்த காட்டுக்குள்ள உடைஞ்ச விமானம் கீழே விழுது. இங்கதான் படத்தோட பேரை போடுறாங்க. இப்ப பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு லாரிசா படிப்பு முடிஞ்சு திரும்ப வரா. அவளுக்காக விளாடிமிர் அங்க காத்துட்டு இருக்கான். அவளை கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்ப லாரிசா அவங்கிட்ட, நீ என்ன கள்ள கடத்தல ஏதாச்சும் பண்றியா, எப்படி கார் வாங்கினு கேக்குறா. அதுக்கு விளாடிமிர், இது என்னோட
என்னோடது இல்ல, அம்மா கொடுத்தாங்க. எக்ஸாமுக்காக மாஸ்கோ போனியே என்ன ஆச்சுன்னு கேக்குறான். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக லாரிசா போயிருக்கா, ஆனா அதுல அவ ஃபெயில் ஆயிட்டா. அவ ஃபெயில் ஆனது விளாடிமிருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாளியா, அதனால ரெண்டு பேரும் வழக்கமா போற இடத்துக்கு போறாங்க. ஒரு பில்டிங்கோட மாடியில இருக்காங்க. விளாடிமரும் போயிட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வரான். வந்து பார்த்தா லாரிசா பில்டிங் மேல நிக்கிறா. உடனே பயந்து போய் அவளை கீழே இருக்கிறான். என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அதுக்கு அவ சோகமா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றா. அப்ப விளாடிமிர் அவ கிட்ட நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, உனக்கு ஞாபகம் இருக்கா, நாம ஒரு நாள் ட்ரெக்கிங் போகும்போது எல்லாருமே காட்டுக்குள்ள போக பயந்தாங்க, ஆனா நீ மட்டும் என்ன நம்பி என் கூட வந்த, அந்த அளவுக்கு நீ தைரியமான பொண்ணு, இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதன்னு சமாதானப்படுத்துறான். லாரிசாவையும் அவங்க வீட்டுல போய் விடுறான். அங்கேயும் லாரிசா ரொம்ப சோகமா இருக்கா. அப்ப அம்மா அவளை சமாதானப்படுத்துறாங்க. நாம எல்லாருமே தப்பு பண்ணி தான் கத்துப்போம். உதாரணத்துக்கு என்னையே பாரு, உன்னுடைய அப்பாவை நான் கெட்டினது ஒரு தவறு, அவரை பிரிஞ்சு நான் 2வது கல்யாணம் பண்ண அப்புறம் தான் என் வாழ்க்கை சந்தோஷமா மாறிச்சு, உன் தம்பியும் பிறந்தான், அந்த மாதிரி உனக்கும் ஒரு 2வது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. விளாடிமிர் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்ப கிளம்பும் போது பெல்ட் போட மறந்துட்டான். உனக்கு பெல்ட் கூட போட தெரியல, இந்த வயசுல உனக்கு கல்யாணம் தேவையா, ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு நம்ம ஊர் அம்மா மாதிரியே அவனை திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தா விளாடிமிரும் லாரிசாவும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதனாலதான் அம்மா சம கடுப்புல இருக்காங்க. ஏண்டா உனக்குன்னு சம்பாத்தியம் ஒண்ணுமே இல்ல, என்னோட காரை தான் ஓட்டிட்டு போற, இப்ப உனக்கு கல்யாணம் அவசியமானு திட்டுறாங்க. உடனே விளாடிமிருக்கு ரோஷம் வந்து எனக்கு உங்க காரே வேணான்னு கொடுத்துட்டு போறான். நேரா லாரிசா கிளாஸுக்கு வந்து வில் யூ மேரி மீன்னு கேக்குறான். அவளும் அதுக்கு ஒத்துக்கிறா. சீக்கிரமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ண உடனே கல்யாணமும் பண்றாங்க. அம்மா அப்பா துணை இல்லாம ரெண்டு பேரும் தனியா ஒரு வீட்டுல தங்குறாங்க. காலையில காலேஜுக்கு போறாங்க. விளாடிமிர் ராத்திரி தனியா வேலை செய்யறான். ரெண்டு பேரும் படிச்சு டாக்டர் ஆகணும்னு கனவு காண்றாங்க. ஆனா லாரிசாவுக்கு சரியா படிப்பு வரல, அடிக்கடி ஃபெயில் ஆயிடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு லாரிசாவோட அம்மா பார்க்க வராங்க. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க, கல்யாண வாழ்க்கை எப்படி போகுதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்ப விளாடிமிர் கிட்ட உன்னுடைய அம்மா எங்க கிட்ட போன் பண்ணாங்க, உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சாங்க, அவங்க கிட்ட பேசுன்னு சொல்றாங்க, ஆனா நம்ம ஆளுதான் சண்டை போட்டு வந்துட்டானு அதனால பேசாம இருக்கான். இந்த வீட்டோட அட்ரஸ் அவங்களுக்கு தெரியும், வேணும்னா அவங்களே வந்து பேசட்டும்னு வீராப்பா இருக்கான். உங்களுக்கு பண உதவி ஏதாச்சும் வேணும்னா கேளுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு விளாடிமிர் அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். சரி ஹனிமூனுக்காச்சு நான் டிக்கெட் எடுத்து தரேன்னு சொல்றாங்க. அதுக்கும் அவன் நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன், டிக்கெட்டும் வாங்கிட்டேன்னு சொல்றான். ரெண்டு பேரும் ஜாலியா இப்படி இருக்காங்க. தியேட்டர்ல ஒரு படத்துக்கு போறாங்க. பார்த்தா படத்துல ஒரு விமானம் நொறுங்கி கீழே விழுது. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிக்கிறா. விளாடிமிர் அதை பார்த்து இதெல்லாம் சினிமா, இப்படி எல்லாம் உண்மையிலேயே நடக்க வாய்ப்பே இல்லைன்னு கிண்டல் பண்றான். சினிமா முடிஞ்சு வெளியே டாய்லெட்டுக்கு லாரிசா போறா. அங்க விளாடிமிரோட உருவம் ரொம்ப கோரமா தெரியுது. அதை பார்த்து மிரண்டு போறா. உடனே வெளியே வந்து பாக்குறா, அங்க யாருமே இல்ல, இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தியேட்டரை விட்டு வெளியே வந்தா அங்க பெரிய காடு இருக்கு. அங்க விமானத்தோட பகுதிகள் எல்லாம் உடைஞ்சிருக்கு. பதறி போய் நேரா ஓடி வந்து பாக்குறா. அங்க விமானத்துடைய நடுப்பகுதி இருக்கு. அதுக்குள்ள லாரிசா மயங்கி போய் படுத்திருக்கா. அப்பதான் அவ மயக்கத்துல இருந்து எந்திக்கிறா. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கனவா அவளுக்கு தோணி இருக்கு. முழிச்சு பாக்குறா, எங்க இருக்கானே அவளுக்கு தெரியல. அவ கால்ல பயங்கரமா வலிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய கம்பி அவ கால்ல குத்தி மறுபக்கமா வந்திருக்கு. அவளால காலை அசைக்க கூட முடியல. வலிய பொறுத்துக்கிட்டு அந்த கம்பியை வெளியெடுக்கிறா. வலி தாங்க முடியாம அவளுக்கு மயக்கமே வருது. அடுத்த காட்சியில ஒரு அதிகாரியை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு போன் கால் வருது. அதுல இங்க ஒரு எமர்ஜென்சி, ரஷ்யா பார்டர்ல ஒரு விமானம் கீழே விழுந்துருச்சு, அது மிசைல் தாக்கி விழுந்துச்சா ஏன் விழுந்துச்சுன்னு சரியா தெரியல, உடனே அதை பத்தி விசாரிக்க நீ போகணும்னு சொல்றாங்க. லாரிசா வலி தாங்க முடியாம இருக்கா. அவ துணிய பிச்சு அந்த காயத்தை சுத்தி இறுக்கமா கெட்டுறா. மெதுவா எந்திரிக்க பாக்குறா. பார்த்தா அவ பின்னாடி இன்னொரு பொண்ணு இருக்கா. அவளை எழுப்பி பாக்குறா. பார்த்தா அந்த பொண்ணுடைய முகமே செதஞ்சு போயிருக்கு. பயத்துல வலி தாங்க முடியாம லாரிசா அங்கேயே மயங்கி விழுறா. இன்னொரு பக்கம் அந்த ஆபீசர் நேரா மிலிட்டரி பேஸுக்கு வராரு. அவருடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. இந்த விமானம் விழுந்த செய்தி நம்மள தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. இங்க இருக்கிற எல்லா பாதையும் கட் பண்ணுங்க, யாரும் உள்ள வரவே கூடாது, இறந்தவங்க வீட்டுக்கு தகவல் கொடுங்க, ஆனா கார் ஆக்சிடென்ட் சொல்லுங்கன்னு சொல்றாரு. பயணிகள் எல்லாரும் வீட்டுக்கும் டெலிகிராம் அனுப்புறாங்க. உடனே ஒரு டீமை உருவாக்கி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நிறைய விமானம் வேணும், அதுக்கான நிறைய பெட்ரோலும் வேணும், தேடுதல் வேட்டைக்கு நிறைய ஆட்கள் வேணும்னு எல்லாத்தையும் மிலிட்டரிக்காரங்க கிட்ட சொல்லி வைக்கிறாரு. லாரிசா அம்மா வெளியே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு டெலிகிராம் வருது. அதை பார்த்து பதறி போறாங்க. இன்னொரு பக்கம் தேடுதல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. விமானம் உடைஞ்சி இந்த காட்டு பகுதிக்குள்ள விழுந்திருக்கணும், ஆனா சரியா எங்க விழுந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால கவனமா தேடுறாங்க. பக்கத்திலேயே சைனா பார்டர் இருக்கு, அதனால உயரமா பறக்காம கீழே தேடி போறாங்க. லாரிசா முழிச்சு பாக்குறா. அப்ப அவளுக்கு ஹெலிகாப்டர் வர சத்தம் கேக்குது. உடனே வலிய பொறுத்துக்கிட்டு வெளியே ஓடி வந்து பாக்குறா. சரியா அவ வரும்போது அந்த ஹெலிகாப்டர் அவளை தாண்டி போகுது. அந்த பைலட்டும் லாரிசாவை கவனிக்கிறாரு. பைலட் அதிகாரி கிட்ட நான் ஒண்ணு கவனிச்சேன், கீழே ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அதிகாரி அது மிலிட்டரி கேம்ப்ல வேலை செய்யற ஆளா இருக்கும், விமானம் 5 கிலோமீட்டர் உயரத்துல வெடிச்சது, அதுல கீழே விழுந்து பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நாம இப்ப பிணங்களை மட்டும் தான் தேடுறோம்னு சொல்றாரு. காட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தேடி உள்ள போறாங்க. அங்க சில இறந்த உடல்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய முக்கிய வேலையே பிணங்களை கண்டுபிடிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது. ஏன்னா எல்லாருமே இறந்து போயிட்டதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. டெலிகிராம பார்த்து பயந்து லாரிசா அம்மா உடனே வராங்க. ஏர்போர்ட்ல அவசரமா டிக்கெட் கேக்குறாங்க. ஆனா 2 நாளைக்கு அப்புறம் தான் டிக்கெட் கிடைக்குது. மகளுக்கு என்ன ஆச்சுன்னு
என்னாச்சுன்னு தெரியாம பதறி போயிருக்காங்க. லாரிசா மறுபடியும் அந்த விமானத்தை தேடி போறா. திரும்ப வந்து பார்த்தா அந்த உடஞ்ச பாகத்துக்குள்ள ஒரு புலி இருக்கு. இத பார்த்து மிரண்டு போறா. அவளால இப்போ வேகமா நடக்க கூட முடியாது. அவளை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா புலி அவ கிட்ட வருது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மேல இருந்து கீழே விழுந்து பொழைச்சிட்டோம். ஆனா இப்ப இந்த புலி கிட்ட மாட்டி சாக போறோம்னு நினைக்கிறா. சரியா அந்த நேரத்துல மறுபடியும் ஹெலிகாப்டர் போது சத்தம் கேட்டு புலி பயந்து ஓடிடுது. காட்டுக்குள்ள தனியா லாரிசா பயந்து போயிருக்கா. அவளுடைய கணவனையும் இப்ப இழந்துட்டா. எங்க போக என்ன பண்ணனே அவளுக்கு தெரியல. அப்ப அவளுக்கு விளாடிமிர் சொன்னது ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அவங்க டூர் போகும்போது ஒரு பின்ன வச்சு வடக்கு தெற்கு எதுன்னு கண்டுபிடிக்க விளாடிமிர் அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கான். அத ஞாபகம் வச்சு லாரிசாவும் அத முயற்சி பண்ணி பாக்குறா. அத வச்சு வடக்கு எதுன்னு கண்டுபிடிக்கிறா. அங்க இருந்து கிழக்கு பக்கமா நடக்கலான்னு முடிவு பண்றா. ஒரு பிளாஸ்டிக் பேக் கிடைக்குது. அதுல தண்ணியை நிரப்பி வச்சுக்கிறா. அவ செருப்ப மெதுவா கழட்டி அதுல இருக்கிற ஹீல்ஸ உடைச்சு எடுக்கிறா. நடக்கிறதுக்கு ஒரு கம்ப வச்சுக்கிட்டு தண்ணி பைய எடுத்துக்கிட்டு அந்த உடஞ்ச காலை வச்சு நடக்க ஆரம்பிக்கிறா. காடு ஃபுல்லாவே குண்டு குழியுமா இருக்கு, மேடும் பள்ளமா இருக்கு. வலிய பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போறா. இன்னொரு பக்கம் தேடிக்கிட்டே வராங்க. ஆனா அவங்களுக்கு பெருசா ஒண்ணும் கிடைக்கல. அங்கங்க சின்ன சின்ன பாகங்கள் கிடைக்குது. லாரிசா நடக்க நடக்க அவளுக்கு விளாடிமிர் நினைவுகள் தான் வருது. யோசிச்சு பாருங்க, 2 பேருக்கும் வெறும் 19 வயசு ஆகுது. இப்பதான் கல்யாணமும் இருக்கு. ஆனா தேனிலவு முடிஞ்சு வரும்போது கணவனை இறந்துட்டா. அந்த சோகத்துல அழுதுட்டே வரா. அப்ப ஒரு புதகுழியில மாட்டிக்கிறா. பாதி உடம்பு உள்ள மாட்டிக்கிச்சு. கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்கிற செடியை பிடிச்சு எப்படியோ தப்பிச்சு மேல வரா. அதிகாரி விசாரிக்க ஏர்போர்ட்டுக்கு போறாரு. அப்ப அவங்க இந்த விமானம் 4500ல இருந்து 5000 மீட்டருக்குள்ள பறக்கணும். இத கண்காணிக்கிறது இங்க வேலை. ஆனா இந்த விமானம் வரப்போற தகவலை மிலிட்டரி பேஸுக்கு என் கூட வேலை செய்யறவன் சொல்லாம விட்டுட்டான். அந்த மிலிட்டரி விமானம் எந்த உயரத்துல பறந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. லாரிசா கொஞ்சம் கொஞ்சமா மலைக்கு மேல ஏற ஆரம்பிக்கிறா. அந்த மலை உச்சிக்கிட்ட வரும்போது அவ கால் வலிக்கு மறுபடியும் கீழே விழுறா. எங்க இருந்து ஆரம்பிச்சாலோ மறுபடியும் அங்கேயே வந்துடுறா. ஆனாலும் விடாமுயற்சியோட மறுபடியும் அந்த மலையை ஏற ஆரம்பிக்கிறா. அதிகாரி அந்த மிலிட்டரி பேஸுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஃபைட்டர் ஜெட் ஓட்டுன பைலட் கிட்ட விசாரிக்கிறாரு. மொத்தமா நாங்க 2 ஃபைட்டர் ஜெட்ல வந்தோம். எங்களுக்கு ரேடார்ல எதிர்க்க விமானம் வரது தெரிஞ்சது. அங்க மேகமூட்டமாவும் இருந்துச்சு. அதனால நாங்க மேகத்துக்கு மேல போக முடிவு பண்ணோம். ஆனா மேல போகும்போது அந்த விமானம் என் பக்கத்துல பறந்துச்சு. ஆனா என் கூட வந்த இன்னொரு ஃபைட்டர் ஜெட் விமானத்து மேல மோதிருச்சுன்னு சொல்றாரு. பைலட்டுக்கு தகவல் சரியா கிடைக்காததால ஒரு சின்ன தவறு பெரிய விபத்துல போய் முடிஞ்சிருக்கு. லாரிசா முன்னேறி போயிட்டே இருக்கா. பார்த்தா மறுபடியும் அவ எதிர்க்க அந்த புலி உட்கார்ந்துருக்கு. அத பார்த்து அலறி அடிச்சு ஓடுறா. பின்னாடியே அந்த புலி துரத்திக்கிட்டு வருது. அப்ப ஒரு குழிக்குள்ள சறுக்கி விழுறா. அவளை தேடி புலி சுத்திக்கிட்டு இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாதபடி புகைக்குள்ள பதுங்கி உட்கார்ந்துக்கிறா. ரொம்ப நேரம் கழிச்சு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவளுக்கு ஒரு பெட்டி கிடைக்குது. அதுல ஒரு லைட்டரும் இருக்கு. அதை வச்சு நெருப்பு மூட்டி ராத்திரி குளிர சமாளிக்கிறா. பெட்டியில கிடைச்ச சாப்பாடையும் சாப்பிடுறா. பெட்டியில ஒரு சின்ன கடிகாரம் இருக்கு. திறந்து பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருக்கு. அது யாருடைய போட்டோ தெரியுமா? ஆரம்பத்துல என் பிள்ளைகளை பார்க்க போறேன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவருடைய பெட்டி தான் அது. அவர் பசங்களுக்காக வாங்கி வச்ச பரிசு எல்லாம் அதுல இருக்கு. லாரிசா அங்கேயே தூங்குறா. கனவுல அவளுக்கு விளாடிமிர் கூட வெளியே போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எல்லாரையும் விசாரிச்சு பார்த்ததுல இதுல குற்றவாளின்னு யாரையும் கரெக்டா சொல்ல முடியல. ஒரு சின்ன ஹியூமன் எரர்னால இந்த விபத்து நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மறுநாள் விடியுது. லாரிசா மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த மலையோட உச்சிக்கு போறா. மேல இருந்து பார்த்தா விமானத்துடைய முன்பகுதி தெரியுது. அந்த இடத்துக்கு போலான்னு இறங்கி வரா. ஆனா அவளுக்கு முன்னாடி ஒரு நதி இருக்கு. அத கடக்கலான்னு பாக்குறா. ஆனா அவளால கால் வலி தாங்க முடியல. ஒரு கட்டத்துல நதி அவளை இழுத்துட்டு போகுது. பாறைகள் மேல மோதி கால்ல ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு ஒரு வழியா கரைக்கு வரா. விமானத்துக்குள்ள போய் பார்த்தா அங்க பைலட் இறந்து போயிருக்காரு. ஆரம்பத்துல ஒரு பைலட் கடலை போட்டான்ல, அவன் தான் அது. அங்க ஒரு பிளார் கன் கிடைக்குது. அதை எடுத்து வச்சுக்கிறா. ஒரு தோட்டாவை சுட்டு பாக்குறா. ஆனா அங்க அவளை தேடி யாருமே இல்ல. இன்னொரு தோட்டாவை துப்பாக்கில ரெடியா எடுத்து வச்சுக்கிறா. பிளைட் டிக்கெட் கிடைக்காம லாரிசா அம்மா திரும்ப வீட்டுக்கு வராங்க. அப்ப அவங்க கணவர் அவகிட்ட, இது கார் ஆக்சிடென்ட் இல்ல, மிலிட்டரியில என் ஃப்ரெண்ட் வேலை செய்யறான், அவன் ஒரு தகவல் சொன்னான், லாரிசா போன பிளைட்டுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு சொல்றாரு. இத கேட்டு அம்மா பதறி போறாங்க. இனிமேலும் பொறுக்க முடியாதுன்னு உடனே ஒரு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கூடவே விளாடிமிருடைய அம்மாவும் வராங்க. ஆனா அங்க போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு. யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. அப்ப விளாடிமிர் அம்மா கடுப்பாகி செக் போஸ்ட உடைச்சிட்டு வண்டி ஓடிட்டு போறாங்க. பின்னாடியே போலீஸும் துரத்திட்டு வராங்க. நேரா வண்டிய மிலிட்டரி பேஸுக்கு விடுறாங்க. அப்ப ஆபீசர் அவங்கள பார்த்துட்டு உள்ள விடுங்கன்னு சொல்றாரு. விளாடிமிர் அம்மா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா அவரு எதுவும் சொல்லாம மறைக்கிறாரு. தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கெஞ்சி கேக்குறாங்க. அதனால அந்த அதிகாரி கிட்ட கூட்டிட்டு போறாரு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், இத நீங்க வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்ப விமானம் கீழே விழுந்ததை சொல்றாரு. இத கேட்டு எல்லாரும் கதறி அழுகுறாங்க. சரி, என் மகன் இறந்துட்டான், அவனுடைய உடம்பையாச்சு தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதிகாரி அவங்க கிட்ட, நாங்க தேடி பார்த்தோம், ஆனா நிறைய பேரோட உடம்பு கிடைக்கவே இல்ல, அவங்க பொழைக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்ல, அதனால நாங்க தேடுறத நிப்பாட்டிட்டோம்னு சொல்றாரு. இத கேட்டு ஷாக் ஆகுறாங்க. முதல் நாள் தேடினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தேடுதலே நடத்தல. அப்ப லாரிசாவோட அம்மா அவர்கிட்ட, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, இதுல பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், இருந்தாலும்
இருந்தாலும் அவங்க பிழைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு மறுபடியும் தேடுங்கன்னு சொல்றாங்க. லாரிசா நடந்து வரா, அவளால குளிர் தாங்க முடியல. நெருப்பு பத்த வைக்கலான்னு பார்த்தா அவளுக்கு அந்த லைட்டரும் வேலை செய்யல. குளிர் தாங்க முடியாம அவ நம்பிக்கைய அவ இழக்கிறா. ஒரு கட்டத்துல பிளாஸ்டிக் கவரை வச்சு முகத்தை மூடி தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறா. கமாண்டர் அதிகாரி கிட்ட ஏன் நீங்க தேடினதை நிப்பாட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நீங்க தேடும் போது வித்தியாசமா ஏதாச்சும் பாத்தீங்களான்னு கேக்குறாரு. அப்ப அதிகாரி அவர்கிட்ட பெருசா ஒண்ணும் நாங்க பாக்கல, கேம்ப்ல வேலை செஞ்ச ஒரே ஒரு பொண்ணை தான் பார்த்தோம்னு சொல்றாரு. இத கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க, அங்க கேம்பே கிடையாது, அங்க யாருமே வேலை செய்யலன்னு சொல்றாரு. அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது அங்க யாரோ இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு. லாரிசா அழுதுகிட்டே கவரை போட்டு நெருக்கிறா. அப்ப ஒரு பேக கவனிக்கிறா. அது விளாடிமிருடைய பை. உடனே அதை எடுத்து பாக்குறா. அதுல அவன் வரைஞ்ச படங்கள்லாம் இருக்கு. அவங்க 2 பேரையும் அவன் வரைஞ்சு வச்சிருக்கான். அதை பார்த்து அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. அப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது. உடனே அந்த புக்க பையில எடுத்து வச்சு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச தூரம் போனதும் அவ ஷாக் ஆகி நிக்கிறா. ஏன்னா அவ முன்னாடி விளாடிமிருடைய உடம்பு இருக்கு. உடனே அழுதுகிட்டே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. என்ன மன்னிச்சிரு, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நம்ம கல்யாண மோதிரத்தை நான் கழட்டி இருக்க கூடாது, அதனாலதான் இப்படி நடந்துருச்சுன்னு அழுவுறா. அப்ப விளாடிமிர் அவளை பார்த்து ஏன் இப்படி அழுவுற, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, இந்த மாதிரி அழாம துணிச்சலா இருன்னு சொல்றான். உடனே லாரிசா பைய எடுத்து அவ மோதிரத்தை மறுபடியும் மாட்டி விடுறா. இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு விளாடிமிர் மடியிலேயே படுத்துக்கிறா. ஆரம்பத்துல ஹெலிகாப்டர்ல தேடினாங்க இல்லையா, அந்த டீமை கூப்பிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பைலட் இன்னைக்கு தேட முடியாது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வானிலையும் சரியா இல்ல, நாளைக்கு போகலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த அதிகாரி என்ன ஆனாலும் சரி உடனே கிளம்பணும்னு சொல்றாரு. ஹெலிகாப்டர்ல மறுபடியும் அங்க வராங்க. சத்தம் கேட்டு லாரிசா முடிச்சு பாக்குறா. அப்ப விளாடிமிர பாக்குறா. அவன் தலையில காயப்பட்டு அவன் இறந்து போயிருக்கான். இத பார்த்து அவ கதறி அழுகுறா. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு மேல ஏற முயற்சி பண்றா. மழை அதிகமா பெய்து, அவளால ஏறவே முடியல. எல்லாரும் கீழே தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அப்ப பிளைட்டோட ஒரு பாகத்தை பாக்குறாங்க. கூடவே பிளேர் கன்னுடைய தோட்டாவையும் பாக்குறாங்க. யாராச்சும் இங்க இருக்கீங்களான்னு கத்துறாங்க. அப்ப லாரிசா கஷ்டப்பட்டு மேல ஏறி வரா. அவ கிட்ட இருக்கிற பிளேர் கன்னை வச்சு அவ கிட்ட இருக்கிற இன்னொரு தோட்டாவை சுடுறா. உடனே அவளை தேடி ஓடி வராங்க. லாரிசாவை பார்த்து எதுக்கும் பயப்படாதீங்க, இனிமேல் ஒண்ணும் இல்ல, உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. லாரிசாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹெலிகாப்டர் மேல கிளம்புது. அப்ப லாரிசா என்ன உட்கார வைங்க, நான் கீழே பாக்கணும்னு சொல்றா. ஏன் இப்படி சொல்றான்னு தெரியாம அவளை உட்கார வைக்கிறாங்க. லாரிசா கீழே பார்க்கும்போது அங்க அவ கணவன் விளாடிமிர் நிக்கிறான். அவளை பார்த்து நல்லபடியா போன்னு சொல்றான். அந்த விமானத்துல போன பயணிகள்ல லாரிசா மட்டும் உயிர் பிழைச்சு வரா. படத்துடைய முடிவுல உண்மையான லாரிசாவை காமிக்கிறாங்க. அவங்க தன்னுடைய அனுபவங்களை சொல்லும் போது நமக்கே கண்ணீர் வரும். என் கணவனை அன்னைக்குதான் நான் கடைசியா பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சில மாதங்களுக்கு அப்புறம் தூங்கும் போது அவர் என் கனவுல வந்தாரு. அவரை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவர் என் கனவுல வந்ததே இல்லை. கனவுல அவர்கிட்ட என்ன தேடி நீ ஏன் வரலன்னு கேட்டேன். அதுக்கு அவரு என்னால அது முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா எப்பவும் உன் கூடயே இருப்பேன்னு சொன்னாரு. இத சொல்லிக்கிட்டே கண் கலங்குறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. என்ன மக்களே, படம் எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு தரமான படத்துல பார்ப்போம். நன்றி.